இந்து மதம் சார்ந்த கொள்கைகளுக்கு அனாவசியமாக யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால், நிந்தனை செய்தால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் நாங்களாக இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இந்த பாரத தேசத்தின் பெருமையெல்லாம் நாம உணர்த்தி கொண்டிருக்கின்ற நேரத்துல, உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கின்ற நேரத்துல ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டை பற்றி மிக மோசமாக பேசி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராகுல் காந்தி ஒரு இந்தியனை போல பேசவில்லை, ஒரு அந்நியனை போல பேசி இருக்கிறார். அங்க போய் சொல்றாரு இந்திய திணிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா தமிழை உயர்த்தி பிடிப்பது நமது பாரத பிரதமர் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, RSSம் பாரதிய ஜனதா கட்சியும் பெண்களை சமையலறைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள், அப்படித்தான் இந்திய பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இவர் இந்த நாட்டில் முன்னேறிய அத்தனை பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் காந்தி. ஏனென்றால் இன்று இந்த நாட்டின் முதல் குடிமகளாகவே ஒரு பெண் தான் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பெண்களுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குகிறீர்கள், ஆனால் இந்த நாட்டின் குடியரசு தலைவராக ஒரு பெண், ஒரு பழங்குடியின தலைவர் நிறுத்தப்பட்ட பொழுது ஏன் எதிர்த்து நீங்கள் இன்னொரு வேட்பாளரை நிறுத்தினீர்கள்? அப்படி என்றால் நாங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நீங்கள் வேட்பாளரை நிறுத்தி இருக்க கூடாது. ஆக பெண் தலைவரை நிறுத்தியது பாஜக. அதே மாதிரி இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்வது ஒரு பெண் அமைச்சர், அதுவும் தமிழகத்தை சார்ந்தவர் என்று. வெளியுறவு அமைச்சராகவே பெண் இருந்தார் நமது மரியாதைக்குரிய மோடி அவர்களின் ஆட்சியில. அதே மாதிரி முக்கியமான துறைகளை எல்லாம் பெண்கள் வைத்திருந்தார்கள். ஏன் இதே மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றினார்கள். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த மட்டில் தலைவர்கள் என்றாலே அவர்கள் அம்மாவும் பாட்டியும் தான், அப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலையில் வெளிநாட்டுக்கு போய் இந்தியாவில் உள்ள பெண்கள் எல்லாம் சமையலறையும் வீட்லயும் தான் இருக்கிறாங்க, அதுதான் RSS பாஜக விரும்புகிறது என்று சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ராகுல் காந்தி இந்த பெண்களிடம், முன்னேறிய பெண்கள், இந்த நாட்டு பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே மாதிரி ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார். ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரித்தது காங்கிரஸ். 1975 அவசர நிலையை கொண்டு வந்து ஜனநாயகத்தை பற்றி அவர்கள் சிந்திக்காமல் இந்த ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரித்தார்கள். ஆக ராகுல் காந்திக்கு ஒரு வெளிநாட்டுக்கு போய் இந்த இந்திய மண்ணை அவதூறாக பேசுவதை மன்னிக்க முடியாது. இதில் ராகுல் காந்தி அதுக்காகவே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாரத தேசத்துல அவர் எது பேசினாலும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாரத தேசத்து மக்களுக்கு அவரை பற்றி நன்றாக தெரியும். அதனால வெளிநாட்டுல போய் பேசுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.